ரொம்ப ஊறிடும், ரொம்ப குழஞ்சி போயிடும் சாப்பாடு. அதனால் வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிக்க ஆரம்பிங்க. அப்போ கரெக்டாக இருக்கும், சாப்பாடு குழையாமல் வரும். அப்படியே ரைத்தாக்கு ரெடி பண்ணி வச்சுங்க. ரைத்தாக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கேரட்டு, கொத்தமல்லி இதை எடுத்துகிட்டு தயிர் கூட வந்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். லைட்டாக தயிரில் உப்பு போடணும், அவ்வளோதாங்க. அதாவது கேரட் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக சதுரி கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். விசில்லாம் அடங்கினதுக்கப்புறங்க நீங்கள் வந்து மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது அவ்வளோதாங்க. வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நான் நெக்ஸ்ட்டு சண்டே இன்னொரு டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மஹி ரஞ்சனி. Bye.